திட்ட ஊழியர்கள், முறைசாரா தொழிலாளர்கள் என்று தமிழ்நாட்டினுடைய தொழிலாளி வர்க்கத்திற்கு செய்ய வேண்டிய காரியங்களை இந்த அரசாங்கம் செய்யவில்லை. இந்த அரசாங்கத்தை எதிர்த்து செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று தமிழ்நாட்டிலே வலுவான போராட்டத்தை, தொழிலாளர்களை திரட்டி நடத்துகின்ற போராட்டத்தை CITU தான் வலுவாக நடத்தி கொண்டிருக்கிறது. எந்த சங்கமாக சொல்ல முடியுமா? சாங்ஷன் போராட்டம் தெரியும். அரசை அசைத்த போராட்டம் அது வெறும் தமிழகம் சொல்லிய போராட்டம் அல்ல, அகில உலகமும் திரும்பி பார்த்த போராட்டம். அகில உலகமும் ஒரு போராட்டத்தை பார்த்து திரும்பி பார்த்திருக்கிறது என்றால் அது தோழர் ஏஎஸ் தலைமையில், தோழர் CITU தலைமையில் நடைபெற்ற சாங்ஷன் போராட்டம். காரணம், தொழிலாளர்கள் நம்மளோட உறுதியாக இருந்தார். இன்னும் நம்மை விட்டு பல தொழிலாளர்கள் உறுதியாக இல்லை. பல சங்கங்களிலே தொழிலாளர்கள் பிரிந்து கிடக்கின்றனர். இதெல்லாம் நம் தொழிற்சங்கம் சந்திக்கக்கூடிய சவால். ஒற்றுமையை உருவாக்குவதற்கு மிகப்பெரிய கஷ்டப்படுகிறோம். ஆனாலும் கூட வலுவான கிளர்ச்சி இருந்தால், வலுவான போராட்டம் இருந்தால், வலுவாக தொழிலாளர் மத்தியிலே நம்மால் கருத்தை உருவாக்க முடியும் என்றால் எந்த சங்கமும் ஒற்றுமைக்கு வரமாட்டேன் என்று சொல்ல முடியாது. எந்த சங்கமும் போராட்டத்தை விட்டு தள்ளி வைக்க முடியாது. அப்படி சங்கங்கள் தள்ளி இருந்தால், போராட்டத்திற்கு வரமாட்டார்கள் என்றால் தொழிலாளர்கள் அந்த சங்கத்தை தள்ளி வைத்து விடுவார்கள். தொழிலாளர்களே வேறுபட்ட போராட்டம் நடைபெறும். இதற்கு பல வரலாறுகள் என்பது உண்டு. எனவே நாம் தொழிலாளர்கள் செய்வோம். தொழிலாளர்கள் மத்தியிலே கிளர்ச்சியை ஏற்படுத்தும். இன்றைக்கு இந்த மாநாட்டினுடைய முடிவாக வரக்கூடிய 15ஆம் தேதி தமிழகம் முழுவதும் பணியில் உள்ள தொழிலாளர்களும் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களும் ஒன்றிணைந்து தொழிலாளர்கள் சந்திப்பு இயக்கத்தை நடத்துவோம். அன்றைக்கு பணிமனைகளிலே, அதேபோல டெர்மினஸ்களில், பேருந்து நிலையங்களிலே பல்லாயிரக்கணக்கான ஓய்வு பெற்ற ஊழியர்களும் பணியில் உள்ள ஊழியர்களும் ஒன்று கூடி ஒரு பிரச்சாரத்தை நடத்த வேண்டும். 22ஆம் தேதி தமிழகம் முழுவதும் அனைத்து மண்டலங்களிலும் ஓய்வு பெற்ற ஊழியர்களும் பணியில் உள்ள ஊழியர்களும் ஒன்றிணைந்து குடும்பத்தோடு என்ற கருத்து கொண்டிருக்கின்றது. பிரம்மாண்டமான தர்ணாவை நடத்த வேண்டும். இது எல்லாருக்கும் அரசு அசையாவிட்டால், இது எதையும் அரசு கண்டுகொள்ளாவிட்டால், நம்முடைய கோரிக்கைகள் தீராவிட்டால் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி முதல் மிகப்பெரிய காத்திருப்பு போராட்டத்தை நாம் நடத்துவோம். பிரச்சனை எப்பொழுது தீருமோ, பிரச்சனை எப்பொழுது முடியுமோ, நம்முடைய கோரிக்கைகள் எப்பொழுது நிறைவேற்றப்படுமோ அதுவரை நம்முடைய காத்திருப்பு போராட்டத்தை வலுவாக சக்தியாக நடத்த வேண்டும். இப்படிப்பட்ட சக்தி மிக்க போராட்டத்தை நடத்துவதற்கு பணியில் உள்ள ஓய்வு பெற்ற ஊழியர்களுடைய ஒற்றுமை, பணியில் உள்ள ஓய்வு பெற்ற சங்கத்தினுடைய ஒற்றுமை, அந்த ஒற்றுமையின் மூலமாக நம்முடைய கோரிக்கைகளுக்கு தீர்வு காண்போம். நம்முடைய பிரச்சனைகளை அரசு கண்டுகொண்டு நிறைவேற்ற வேண்டும் என்ற கட்டாயத்தை உருவாக்குவோம். ஒன்றுபடுவோம், போராடுவோம், வெற்றி பெறுவோம் என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன்.